முதல் விஷயமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நிலையில்லாத மாற்றங்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே இவங்களால நிலையா இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு இடங்கள்ல தன்னைத்தானே மாத்திக்க வேண்டிய நிலைமையும் மற்றவங்களுக்காக தன்னை மாத்திக்க வேண்டிய நிலைமை தான் அதிகமா ஏற்பட்டுச்சு இவருடைய வாழ்க்கையில. மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலையான வாழ்க்கையும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையும் வாழ்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இவருடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்காரர்கள் யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் இக்கட்டான சூழ்நிலைகள்ல தவறான விஷயங்களை செய்யக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது, நம்ம அவங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கொடுக்கணும்னு நினைச்சாங்க. இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்க தன்னை தேடி வருவாங்களா, தனக்காக இருக்காங்களா, தன்னை இன்னும் விரும்பிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. முக்கியமா எனக்காக அவங்க வரணும்ன்ற ஒரு எண்ணம் இவங்களுடைய மனசுல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் நீங்காத ஒரு எண்ணமா இருந்துகிட்டே தான் இருக்கு மனசுல. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க நினைச்ச மாதிரி, அதாவது இந்த தனுசு ராசிக்காரர் நினைச்ச மாதிரி வரல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில தேடி வந்து அன்பை பொழியக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் வருவாங்களா வரமாட்டாங்கன்னு நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க. திருமண வாழ்க்கையில தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான சண்டைகளும் சச்சரவுகளும் தான் இருந்துச்சு. முக்கியமா கணவன் கூடயும் சண்டை, மனைவி கூடயும் சண்டை, அல்லது குழந்தைகளோட சண்டை ஏற்படக்கூடியது, இல்ல பெற்றோர்களோட சண்டை, மாமியார் மருமகள், இந்த மாதிரி சண்டைகள் என்பது எக்கச்சக்கமா நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த சண்டைகள் என்பது ஓரளவுக்கு குறைந்தாலும் சண்டைகள் ஏற்படத்தான் செய்யும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாளுவது மூலியமா, முக்கியமா ஒரு சில இடங்கள்ல நீங்க உங்களை பொறுத்து கொண்டு, அதாவது உங்களுடைய முன்பு உங்களை அசிங்கமா பேசுவாங்க, தவறுதலா பேசுவாங்க, நிறைய விஷயங்களை காயப்படுத்துற மாதிரியே பேசுவாங்க. அந்த இடத்துல நீங்க பேசுவாதம், அதாவது வாக்குவாதத்துல ஈடுபடுறீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய காயத்தை உங்களுடைய மனசுல ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நேரங்களில் உங்களை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பெருசா தெரியாது, அப்படியே விட்டுருவாங்க. ஆனா உங்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள் என்பது அப்படியே இப்படி ஊசியை வச்சு குத்துற மாதிரி மனசுல வலியா இருந்துகிட்டே இருக்கும், தாங்காத வழியா. அப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போகாமல் இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள். முக்கியமா சண்டைகள் ஏற்படும், அதை நீங்க கொஞ்சம் பொறுமையா கையாண்டீங்க அப்படின்னா தனுசு ராசினுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் சரி, பிரச்சனைகளும் சரி, ஓரளவுக்காவது நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உடல் அளவிலான கொஞ்சம் பாதிப்புகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வேலை கிடைக்காத ஒரு காரணத்தினாலே மனசுல ரொம்ப கழங்கி போயிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இப்போ வரைக்கும் வேலையை தேடி தேடி அலைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்றைய வரைக்கும் ஒரு நிரந்தரமான வேலைன்றது கிடைக்கல. அப்படியே நிரந்தரமான வேலைகள் கிடைச்சி விட்டாலும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அது அந்த இடங்கள்ல மிகப்பெரிய துன்பங்களையும் மற்றவர்கள் மூலியமா ஒரு சில பிரச்சனைகளும் என்பது அதிக அளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா வேலை கிடைச்சவங்களோட வேலை கிடைக்காதவங்க தாங்க அதிக பேர் இருக்காங்க தனுசு ராசியில. முக்கியமா அரசு உத்தியோகம் போகணும், தன் குடும்பத்துக்கு சொந்தமா ஒரு வீடு, தன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சில விஷயங்கள் நடத்தி காட்டணும்னு என்னதான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் முயற்சி பண்ணாலும் தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கலைங்க இப்ப வரைக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் மாறாத ஒரு வாழ்க்கை நீ மாறுமான்னு நினைச்சாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்க உத்தியோக வேலை, அப்படி இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த இடத்துல வேலைக்கு வேணும்னு நினைச்சீங்களோ அந்த ஒரு வேலைன்றது உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையுமே எளிமையாக தீர்த்து உங்களுடைய மேல இருக்கக்கூடிய பழியாக இருக்கட்டும், இல்ல வீண் பிரச்சனையாக இருக்கட்டும், அது அனைத்திற்குமான தீர்வுன்றது கிடைக்கும். முக்கியமா இந்த கால நேரங்கள்ல நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கும். அந்த வெளியூர் பயணங்கள் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுவும் நீங்க தொழில் சம்பந்தப்பட்டதுக்காக வெளியூர் போறீங்க, அப்படி இல்லாத போது நீங்க உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக போறீங்கன்ற போது கண்டிப்பா அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தையும் அல்லது உங்களுக்கு நல்ல பயனுள்ள விஷயமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க அதனால வெளியூர் போகலாமா வேணாமா அப்படின்னு பயங்கரமா யோசிக்கிறத விட கண்டிப்பா நீங்க போறது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்காரர்கள் இப்போ வரைக்குமே தன் வாழ்க்கையில கடன் பிரச்சனையினால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நேரத்துல வாங்கின கடன் இப்ப வந்து பல மடங்கு ஆகி நிற்குதுன்றது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிச்சு. இந்த கடன் பிரச்சனையை தீக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போராடாத நாட்கள் கிடையாது, காலங்கள் கிடையாது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதிகமான போராட்டங்களை மேற்கொண்டுகிட்டு தாங்க இருக்காங்க இப்ப வரைக்கும். ஏன்னா என்றாவது ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் என்னுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாக தீந்துரும், என்னுடைய கடன் பிரச்சனை நான் தீர்த்துட்டு என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப அதிகமாவே இருக்கு இவருடைய வாழ்க்கையில. ஆனா இப்ப வரைக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை தீர்த்த பாடா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இனி அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது.
தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி மாற்றங்கள் மட்டுமே இருக்க போகுது. அதுவும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ, நிறைய பேர்லாம் தனுசு ராசிக்காரர்களா ஒரு சில விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது நடக்காமலே போயிருக்கும் இதனால் வரைக்கும். ஆனா இனி நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும். உங்களுடைய காதலன் கூட சந்தோஷமாகவும் காதலி கூட மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும். இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் கவலைப்படவோ இல்ல பயந்துகிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயமுறுத்தின எல்லா துன்பங்களுமே நீங்கி நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க. முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கைன்றது அமையும். தனுசு ராசிக்காரர்கள் இனி பயப்படாம இருந்தால் போகதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும். சரிங்க சாமி, பரிகாரம்னு ஒன்று சொல்றேன்னு சொன்னீங்க, அது என்ன பரிகாரம், கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குதா? ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க. இப்படிப்பட்ட பரிகாரத்தை தனுசு ராசிக்காரர்கள் செய்வதுங்கிறது வாழ்க்கையில இன்னும் எளிமையாகவே இவங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அப்படி என்னங்க அப்படின்னு பாக்குறீங்களா? முதல் விஷயம், இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னா, உங்களுடைய அதாவது வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க செய்யாத விஷயத்த இப்ப நீங்க செய்ய போறீங்க. ஒரு சில நபர்கள் செஞ்சிருக்கலாம், ஆனா தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசியினுடைய ராசி அதிபதியாக இருக்கிறது பாத்தீங்கன்னா குரு பகவான். கடவுளாக இருக்கிறது தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க. நீங்க குரு பகவான வரும் வியாழக்கிழமை அன்னைக்கு வேண்டி முழுமையான மனசோட வேண்டினீங்க அப்படின்ற போது வியாழன் வருகின்ற வியாழனான்ட்டு 21 வியாழக்கிழமைகள் நீங்க தொடர்ச்சியாக வேண்டிட்டு வாங்க. முக்கியமா அந்த நாட்கள்ல குரு பகவானுடைய மந்திர சொற்களை எதையாவது ஒண்ணு உச்சரிங்க. இப்படி சொல்வது மூலியமா செய்வது மூலியமா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது அதிக அளவில் நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க எதிர்பார்த்த விட சந்தோஷமான விஷயங்கள் என்பது தனுசு ராசியில நிறையவே நடக்கும். 1-2 நடக்காதுங்க, அதிகப்படியான விஷயங்கள் என்பது நடக்கும். அதனால நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லைங்க, எங்களுக்கு வரும் வியாழக்கிழமெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற போது நீங்க இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம். வருகின்ற அமாவாசை நாள் டிசம்பர் 30ஆம் தேதி இருக்குதுங்க. அந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ கோயில வேண்டி வணங்கிட்டு வாங்க. முக்கியமா அங்க ஒரு தீபத்தை ஏத்துட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் உபகரணங்கள் வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு வருவதுங்கிறது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நிதர்சனமான உண்மை என்னன்னா, இது நாள் வரைக்கும் மாறாத இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை இந்த ஒரு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டி வருவது மூலியமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வர்றது மட்டும் இல்லைங்க, அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு எட்டு வந்து கெட்டி விடுங்க. நிறைய நபர்கள் குழப்பம் ஏற்படுது, குலதெய்வத்தை வந்து காலடி மண்ணை எட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் எளிமையா ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுடைய குலதெய்வங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கும் பொழுது காலடி மண்ணை எட்டு வந்து முன்னோர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கோவில்ல வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்கிருந்து காலடி மண்ணை எட்டு வரலாம்ன்றதுதான். நீங்க அதனால கவலைப்படாம முழுமையான மனசோட குலதெய்வ கோயில இருந்து காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டுல கட்டி நிலைவாசல் முன்பு கட்டி மனசாராக வழிபடுங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் மாறாத விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லதாகவே நடக்கும். கவலைப்படாம இருங்க, முழுமையான மனசோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதன் மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த முழுமையான மனசோடு நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற போது இது போல பரிகாரம் செய்ய விருப்பம் இல்லை தனுசு ராசிக்காரர்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் செஞ்சுவாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். எப்படிப்பட்ட விஷயங்கள்னாலும் சரிங்க, அது நம்பிக்கை இருந்தாலே ஓரளவுக்கு நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். நம்பினால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.